sweeties, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேபிட்டல் கர்சிவ் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ A to Z வரைக்கும் எப்படி கேபிட்டல்ல எழுதுறதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங் வித் A. A எப்படி எழுதுறது? லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே தேர்ட் லைன் இருக்கு இல்லையா, தேர்ட் லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன், தென் அகெயின் தேர்ட் லைனுக்கு ஒரு ஸ்லாண்டிங்காக லைன், அங்கேருந்து இப்படி உள்ள கொண்டு போய் ட்விஸ்ட் பண்ணுறீங்க. திஸ் இஸ் A. ஓகே, so again பாருங்க, slanting line, again slanting line, then இப்படி ஒரு twist. so கையை எடுக்காம தான் நீங்க எழுதணும். so எப்படி எழுதுறது பாருங்க, கையை எடுக்காம எழுதி காட்டுறேன். இப்படிதான். so going up to the first line, coming down to the third line, giving it a twist. A. okay, so now B. B எப்படி எழுதுறது? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைனுக்கு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் கொண்டு வாங்க, அதை ரிவர்ஸில் கொண்டு போய் ஒரு ஓப்பன் கர்வ், இன்னொரு ஓப்பன் கர்வ், சரியா? ஸோ இப்படி கொண்டு வரீங்க, ரிவர்ஸில் போய் ஒரு ஓப்பன் கர்வ், இன்னொரு ஓப்பன் கர்வ். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைனுக்கு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன், ரிவர்ஸில் போய் ஒரு ஓப்பன் கர்வ், இன்னொரு ஓப்பன் கர்வ். ஸோ திஸ் இஸ் வாட் B. Now C. C தேர்ட் லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு ஸ்டார்டிங் லைன் போடுங்க, அப்புறம் அங்கேருந்து ஒரு க்ளோசிங் கர்வ் போடுங்க. திஸ் இஸ் C. ஓகே, கை எடுக்காம இப்படி எழுதணும். திஸ் இஸ் C. D. Dக்கு தேர்ட் லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து தேர்ட் லைனுக்கு ஸ்லாண்டிங்கா ஒரு லைன், சின்னதா ஒரு ட்விஸ்ட், அப்புறம் இப்படி வளைச்சு இப்படி மேலே போய் இன்னொரு ட்விஸ்ட். ஸோ ஸ்லாண்டிங் லைன், ட்விஸ்ட், டர்ன் அண்ட் ட்விஸ்ட். ஸ்டார்டிங் லைன், ட்விஸ்ட், டர்ன் அண்ட் ட்விஸ்ட். ஸ்லாண்டிங் லைன், ட்விஸ்ட், டர்ன் அண்ட் ட்விஸ்ட். ஸோ திஸ் இஸ் D. E. E எப்படி எழுதுறது? ஒரு ஸ்டார்டிங் லைன், ஒரு க்ளோசிங் கர்வ், then இன்னொரு closing curve. Starting line, closing curve and a closing curve. Starting line, closing curve and a closing curve. Starting line, closing curve and a closing curve. So this is E. F. F எப்படி எழுதுறதுனா, first lineல ஒரு sleeping line போட்டுக்கோங்க, sleeping line போட்டு then slanting ஒரு line, அதை இப்படி இந்த சைடு ஒரு twist, then ஒரு sleeping line. Okay குட்டீஸ், so sleeping line, slanting our line and a turn. Sleeping line, slanting our line, turn and a sleeping line. Sleeping line, slanting line, turn, sleeping line. F. G. So G எப்படி எழுதுறதுனா, தேர்ட் லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போங்க, அங்கிருந்து பெரிய ஓப்பன் கர்வ் போடுங்க, தென் இதை இப்படி மேலே கொண்டு போய் கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதை இப்படி ட்விஸ்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் G, கேபிட்டல் G. ஓகே, ஸோ கோயிங் திஸ் வே, கம்மிங் டவுன் அண்ட் ட்விஸ்டிங் இட். க்ளோசிங் கர்வ், ஸ்டாண்டிங் லைன் அண்ட் a twist. Closing curve, standing line and a twist. So this is to write H. So for H, ஒரு ஸ்டாண்டிங் லைன், அதை வந்து ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு பெண்ட் கொடுத்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடுங்க, தென் அகெயின் ஒரு ஸ்டாண்டிங் லைன், அதை இப்படி உள்ள ட்விஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ட்விஸ்ட் அண்ட் ஸ்டாண்டிங் லைன், டர்ன் அண்ட் ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் அண்ட் a twist, bend and standing line and a twist. So this is how you should write H. I. So when you write I, second line இருக்கு இல்லையா, செகண்ட் லைன்ல சின்னதா ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு அதை ஸ்லாண்டிங் லைனா மேலே கொண்டுட்டு போய் அகெயின் தேர்ட் லைனுக்கு வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்றீங்க. திஸ் இஸ் I. ஓகே, இப்படி போய் you have to come down. ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன் and coming down. This is I. ஓகே, ஃபார் ஐ நம்ம ஃபர்ஸ்ட் 3 லைன் யூஸ் பண்ணுறோம். ஃபார் ஜே இருக்கிற எல்லா லைனையுமே யூஸ் பண்ணுவோம். ஓகே, சேம் வே நம்ம
ஐ போட்டப்போ ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டோம், ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டோம் இல்லையா, அதை போட்டுட்டு இங்கே தேர்ட் லைனில் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பட் ஜேக்கு ஃபோர்த் லைன் வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஜே. ஜே, ஓகே. So this is J. K. For K, ஒரு standing line போட்டுக்கோங்க. Means ஒரு சின்னதா ஒரு starting line and a standing line. Then the first lineல இருந்து இப்படி ஒரு slanting line, அதை twist பண்ணி again ஒரு slanting line. So standing line போடுறீங்க, slanting line, twist and a slanting line. Standing line, slanting line, twist and a slanting line. Standing line, slanting line, twist and a slanting line. This is K. L. You have to write it. Standing line போடுறீங்க, twist பண்ணி ஒரு curve மாதிரி போடுறீங்க. Slanting line, twist and turn. Slanting line, twist and turn. Slanting line, twist and turn. This is L. For M. எம்க்கு ஒரு ஸ்டார்டிங் லைன் பெருசாக ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும் கொண்டு போகிறீங்க. தென் சின்னதாக ஒரு ஸ்லாண்டிங் லைன், இன்னொரு ஸ்லாண்டிங் லைன் அண்ட் அகேன் ஒரு ஸ்லாண்டிங் லைன். எம் கையெடுக்காமல் இப்படி எழுதணும். ஓகே. ஸ்லாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன் அண்ட் ஸ்லாண்டிங் லைன். ஓகே. எம். என் சேம் வே இது மாதிரி தான் ஒரு ஸ்லாண்டிங் லைன் போடுறீங்க. தென் இன்னொரு ஸ்லாண்டிங் லைனை கீழே வரையும் கொண்டு வரீங்க. தென் அகேன் ஒரு ஸ்லாண்டிங் லைன். திஸ் இஸ் என். ஸ்லாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன் அண்ட் ஸ்லாண்டிங் லைன். Slanting line, slanting line and slanting line. So, O. Writing O. Okay. So, O ஒரு slanting line and ஒரு round போடுறீங்க and ஒரு twist பண்ணுறீங்க. Starting line போட்டு round போட்டு twist. O. P. So P starting line போடுங்க, இப்படி கொண்டு வாங்க. Then this way இப்படியும் நீங்க P எழுதலாம். ஒரு slanting line, starting line and ஒரு standing line மேல ரிவர்ஸ்ல போய் இப்படி ஒரு turn. Starting line, standing line, close. So this is P. For Q. Q எப்படி எழுதணும்னா ஸ்டார்டிங் லைன் போட்டு ஒரு ரவுண்ட் போட்டுருங்க. தென் இங்கே இருந்து ஒரு பெண்ட் கொடுங்க. திஸ் இஸ் Q. ஓகே. ஒரு ரவுண்ட் அண்ட் பெண்ட், ரவுண்ட் அண்ட் பெண்ட், ரவுண்ட் அண்ட் பெண்ட். திஸ் இஸ் Q. R. For R, ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங் லைன் போட்டு ஸ்டாண்டிங் லைன் போடுறீங்க. தென் கோ பேக், ரிவர்ஸ் அகேன் அண்ட் இப்படி எழுதணும். திஸ் இஸ் R. ஒரு ஓப்பன் கர்வ் அண்ட் a slanting line. Open curve and a slanting line. Open curve and a slanting line. This is R. S. For S, starting line போடுறீங்க, ஒரு turn பண்ணுறீங்க and again அதை turn பண்ணி இப்படி கொண்டு வரீங்க. கொண்டு வந்து இப்படி ஒரு twist பண்ணுறீங்க. This is S. Okay. S. For T. T வந்து சிம்பிளா இப்படி இந்த ஸ்டாண்டிங் லைன், இந்த ஸ்லீப்பிங் லைன் கொஞ்சம் பெருசா போட்டு இப்படி கர்வ் பண்ணிடணும். This is T. T. U. U பெருசா ஒரு ஸ்டார்டிங் லைன் and ஒரு upward curve and a slanting line. Upward curve, slanting line. Starting line, upward curve, slanting line. Starting line, upward curve, slanting line. So now V. V, starting line, slanting line and a twist. Starting line, slanting and a twist. Starting line, slanting and a twist. Starting line, slanting and a twist.
For coming to W, starting line, ரெண்டு upward curve and a twist. Starting line, ரெண்டு upward curve and a twist. Starting line, ரெண்டு upward curve and a twist. ரெண்டு upward curve and a twist. X. For X, starting line and a closing curve, அப்படியே reverseல போய் ஒரு open curve. Starting line, closing curve, go reverse and an open curve. Starting line, open curve, go reverse and go for a closing curve. Starting line, open curve, go reverse and close the curve. X. For Y. Y, starting line, upward curve and twist. 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 This is Y. Z. So Z, sleeping line, சின்னதா ஒரு slanting line போட்டு sleeping line போட்டு then third line வரைக்கும் கொண்டு வந்து அங்கிருந்து twist பண்ணணும். Okay, so பெரிய 7 போட்டு twist பண்றோம். That's it. 7 மாதிரி போட்டு அங்கிருந்து twist பண்றோம். So this is Z. So எப்படின்னா 7 மாதிரி போடுறீங்க இல்லையா, போட்டுட்டு தேர்ட் லைன் வர 7 ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. அப்புறம் ஒரு கர்வ் பண்ணுறீங்க, அந்த கர்வ் செகண்ட் லைனை தொடணும், அப்படியே கீழே வந்து ஃபோர்த் லைனை தொடணும், அப்புறம் அதை ட்விஸ்ட் பண்ணுறீங்க. This is Z. Okay. Thank you children. Subscribe to our channel.